Reaches DALESS. Don't forget to like and subscribe. உடனே அந்த மணிக்காக்கா நீனாவை மேலே ஏறி தன் வீட்டுக்குள்ள வர சொல்லி சொன்னுச்சு. நீனாவும் அந்த காக்கா கூப்பிட்ட உடனே அதோட வீட்டுக்குள்ள போனா. எப்படி இருக்க லீனா? நல்லா இருக்கியா? ஓ, நல்லா இருக்க மணிக்காக்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் நீனா. நீ ஏன் பார்க்க சோகமா இருக்க மாதிரி இருக்க? அது என்ன எங்க அம்மா வெளியே போக சொல்லிட்டாங்க. உன்கிட்ட நெல் வாங்கிட்டு வந்தாதான் என்ன வீட்டுக்குள்ள விடுவாங்க போல. ஓ, நல்லா. அதுக்கா சோகமா இருக்க? அன்னைக்கு நான் அவ்வளவு பசியில இருந்தப்போ நீ எனக்காக நெல் கொடுத்த. நான் உன்னை சோகமா இருக்க விட மாட்டேன் நீனா. முதல்ல நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. அப்போ அந்த காக்கா நீனாவை பார்த்து உனக்கு பச்சை தண்ணி வேணுமா இல்ல சுட தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நீனா எனக்கு பச்சை தண்ணியே போதும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரின்னு சொல்லிட்டு நீனா ஃப்ரெஷ் ஆகலான்னு போனா. ஆனா நீனா கேட்ட மாதிரி தண்ணி பச்சை தண்ணியா இல்லாம மிதமான சூடோடவும் வெது வெதுப்பாவும் குளிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருந்தது. நீனா நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த உடனே மணிக்காக்கா நீனாவை பார்த்து உனக்கு புது ட்ரெஸ் வேணுமா இல்ல பழைய ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நீனா எனக்கு பழைய ட்ரெஸ்ஸே போதும் மணிக்காக்கா அப்படின்னு சொல்ல உடனே மணிக்காக்கா கையிலேருந்து திடீர்னு ஒரு மந்திர சக்தி வந்து அவளோட ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்தி ரொம்ப அழகா மாத்திடுச்சு. அதை பார்த்துட்டு நீனா ஷாக் ஆகி, மணிக்காக்கா இதை நீ எப்படி பண்ண? அதெல்லாம் விடு நீனா. இப்ப சொல்லு, உனக்கு மாட்டு வண்டி வேணுமா இல்ல தள்ளிட்டு போற வண்டி மாரி வேணுமா? அது எனக்கு தள்ளிட்டு போற வண்டியே போதும் மணிக்காக்கா. எதுக்கு உனக்கு சிரமம்? அப்படி சொன்னதும் மணிக்காக்கா நீனாவை பார்த்து உனக்கு தேவையான நெல்லை அந்த வண்டியில வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னுச்சு. ரொம்ப நன்றி மணிக்காக்கா, நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீனா அங்கேருந்து கிளம்பிட்டா. அட நீனா, இதெல்லாம் என்னம்மா? ஆளே மாறி வந்திருக்க. அப்புறம் இதெல்லாம் என்னது அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஷாக்கா கேட்டாங்க. அது அப்படின்னு நீனா நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னா. நான் உதவி பண்ணவங்க எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்தாங்கம்மா. பூசாரி ஐயா எனக்கு ஒரு பெட்டி கொடுத்தாரு. திறந்து பார்த்தா அது ஃபுல்லாக நகை இருக்குமா. அதுக்கப்புறம் மணிக்காக்கா எனக்கு நெல்லை கொடுத்துச்சு, அதுவும் ரொம்ப அதிகமாக கொடுத்து. அப்புறம் மாடவங்க எனக்கு நிறைய பால் கொடுத்தாங்க. அப்புறம் ரோஜா செடி எனக்கு நிறைய ரோஜா கொடுத்தாங்கம்மா. அடடா கண்ணா, நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணனால நான் உன்னை திட்டினேன். ஆனால் நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் கடவுள் நமக்கு 2 மடங்காக கொடுப்பாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டடா கண்ணா. அம்மாவை மன்னிச்சிடு. அம்மா சும்மா நிறுத்துங்க, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. கடவுள் கொடுத்தாராமல, கடவுளா கொடுத்தாரு, அந்த மணிக்காக்கா தானே கொடுத்துச்சு. நானும் போயிட்டு அந்த மணிக்காக்கிட்ட இவ வாங்கினதை விட அதிகமாக வாங்கிட்டு வரேன். எப்படி இருந்தாலும் மணிக்காக்கா நம்ம வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டு போச்சு, கண்டிப்பா எனக்கும் கொடுக்கும். நான் போய் வாங்கிட்டு வரேன் இவளை விட அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு லீனா அங்கேருந்து மணிக்காக்காவை தேடி கிளம்பிடுறா. லீனாவும் நீனா மாதிரி ரோஜா செடி கிட்ட வழி கேட்கலான்னு போனா. அட வாமா வாமா, யார் வந்திருக்கிறது? நீனா மாதிரியே இருக்கு. இங்க பாரு ரோஜா செடி, நான் ஒன்றும் நீனா கிடையாது, நான் லீனா. அவளோட ரொம்ப அழகாவும் அறிவாவும் இருக்கிறவ. சரி, அந்த மணிக்காக்கா வீடு எங்க இருக்கு? கண்ணை உருட்டி உருட்டி பார்க்காம மணிக்காக்கா வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. என்னது? ஒன்னும் இல்ல லீனா, இங்க பாரு, நான் உனக்கு மணிக்காக்கா வீடு எங்க இருக்குன்னு சொல்றேன். ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. கொஞ்சம் தண்ணி மட்டும் எனக்கு ஊத்திட்டு போ, நான் உனக்கு சொல்றேன். என்னது? உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நானே அவசர வேலையா போயிட்டு இருக்கேன், இதுல உனக்கு வர ஹெல்ப் பண்ணணுமா? தண்ணீர் ஊத்து பன்னீர் ஊத்துன்னு ஒழுங்கா எப்படி போகணும்னு சொல்லு, இல்லைன்னா ஒரு இலையா பிச்சு உன் செடியே ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவேன். சரி அம்மா, நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். போயிட்டு அங்க ஒரு மாடு நிக்குது பாரு, அதுகிட்ட போய் கேளு. தூரத்துல நிக்குது பாரு, தோ அங்க, அதுகிட்ட போய் கேளு. அது உனக்கு மணிக்காக்கா வீடு எப்படி போகணும்னு சொல்லும். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லீனா அந்த மாடு கிட்ட வழி கேட்கலான்னு கிளம்பிடுறா. ஹே மாடு, ஹோட்டல் மாதிரி பண்ணாம மாடு மாதிரி அந்த மணிக்காக்கா வீட்டுக்கு எப்படி போலான்னு சொல்லி பார்க்கலாம். மணிக்காக்கா வீட்டுக்கு போகணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் அந்த வழி சொல்லுவேன். எனக்கு ஒரு புல்லு கட்டு கொடுத்தினா உனக்கு அந்த வழியை சொல்லுவேன். தோ பாடுறா, அதுக்கு தண்ணி ஊற்றணும், உனக்கு புல்லுக்கட்டு கொடுக்கணுமா? நான் இப்போ எங்கே போய் புல்லுக்கட்டு தேடுவேன்? இங்கே பாரு, உனக்கு உதவி பண்ணலாம் எனக்கு நேரம் கிடையாது. இப்போ நீ அந்த வழியை சொல்ல போறியா இல்லையா? சரி அதோ அங்க ஒரு கோவில் தெரியுது பாரு, அங்க ஒரு பூசாரி இருப்பாரு, அவர் உனக்கு சொல்லுவாரு. போ. வெரி குட் மாடு, இப்படிதான் இருக்கணும், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை தேடி லீனா போறா. ஐயா வணக்கம், என் பேரு லீனா.
உங்களுக்கு நான் ஒன்று முன்னாடியே சொல்லிக்கிறேன், என்கிட்ட சும்மா ஹெல்ப்லாம் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு நேரம் கிடையாது. நீங்கள் பெரியவங்க வேற, உங்களை எதுவும் நான் சொல்லக்கூடாது. அதனால அந்த மணிக்காக்கா வீடு எங்கே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன தாயி? சரி அம்மா, நீ நேராக சென்று வலதுபுறம் திரும்பினால் அங்கு மரத்தின் மேல் ஒரு வீடு இருக்கும். அதுதான் மணிக்காக்கையின் வீடு. சென்று வாமா. நன்றி சொல்லலாம் தோணுதுங்க ஐயா, ஆனா நம்மளாம் ஒரே கண்ட்ரி, எதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு லீனா அங்கிருந்து கிளம்பி மணிக்காக்கா வீட்டை தேடி போயிடுறா. அரே மணிக்காக்கா, வீட்டுக்குள்ள இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மணிக்காக்கா வீட்டுக்குள்ள லீனா போகிறா. ஏய், யார் நீ? எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த? உனக்கு வீட்டுக்கு வந்தவங்கள வெல்கம் பண்ண தெரியாதா? இப்படிதான் பேசுவியா? இங்க பாரு, அன்னைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்டல, என் தங்கச்சி நீனா உனக்கு கொடுத்தால, அப்படி பார்த்தா அது எங்க வீட்டு நெல்லு தான். அதனால எனக்கும் நீ நெல் கொடுக்கணும், அவளை விட அதிகமாவே கொடுக்கணும். ஏன்னா நான் அவளோட அக்கா, தெரியும்ல? ஓ, அப்படியா? சரி, நீ போயிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லீனா கிட்ட கேட்ட மாதிரி லீனா கிட்டேயும் உனக்கு சுட தண்ணி வேணுமா இல்ல பச்சை தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு லீனா, ஆக்சுவலி இது ஒரு நல்ல கேள்வி, நல்லா மிதமான சூட்டோட கொஞ்சோண்டு சூடா நல்லா ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், புரியுதா? ஓ, பண்ணிடலாமே. லீனா ஃப்ரெஷ் ஆகலான்னு போனப்போ அந்த தண்ணி நார்மல் டெம்பரேச்சரோட ரொம்ப கூலிங்காக இருந்தது. அட கடவுளே, இதுன்னு இவ்வளோ குளிருது. அந்த காக்கா நம்மளை பழி வாங்கிருச்சு. அதா சரி, முதல்ல குளிச்சுட்டு போவோம். ஏ காக்கா, உனக்கு அன்னைக்கு நெல் தரலன்னு இன்னைக்கு என்ன பழி வாங்கிட்டல, ஒன்னா எவ்வளோ குளிர்ச்சி தெரியுமா? சரி, அதை விடு. உனக்கு புது ட்ரெஸ் வேணுமா இல்ல பழைய ட்ரெஸ் வேணுமா? அதை சொல்லு. சிரிக்கிற நீ? சரி விடு, என் தங்கச்சி போட்டிருந்ததோட சூப்பரான ட்ரெஸ் எனக்கு வேணும், புரியுதா? ஓ, பண்ணிடலாமே அப்படின்னு சொன்ன உடனே மணிக்காக்கா கையில இருந்து ஒரு மேஜிக் வந்து லீனாவோட ஹேர் ஸ்டைல், காஸ்டியூம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அட அருவருப்பான காக்கா, என்ன பிச்சைக்காரி மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். ஐயோ, இதோடலாம் நான் வெளியே போக முடியாது. சாரிம்மா, மேஜிக்ல கொஞ்சம் பிளண்டர் மிஸ்டேக், திருப்பி மாத்த முடியாதுமா. சாரி. சரி சொல்லுமா, உனக்கு மாட்டு வண்டி வேணுமா இல்ல தள்ளிட்டு போற வண்டி வேணுமா? அட இங்க பாரு காக்கா, நான் இப்படி போக முடியாது. சரி பரவாயில்ல, அதையாவது ஒழுங்கா கொடு. எனக்கு மாட்டு வண்டி தான் வேணும், நிறைய நெல் மூட்டையோட. ஓ, பண்ணிடலாமே. தயவு செய்து அந்த டைலாக்கை மட்டும் திருப்பி சொல்லாத, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதோட நீ கொஞ்சம் காமெடியா இருக்காது சொல்லும் போது. எனக்கு இது தேவைதான். கீழே வண்டி நிக்குது நெல்ல மூட்டையோட. நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க இந்த ஓடி போயிடு. உண்மையே சொன்னா கசக்குதான் செய்யும் காக்கா. சரி பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீனா அங்க இருந்து கிளம்பிடுறா. யார் மணி? என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க? அம்மா, நான் தான். அந்த மணிக்காக்கா என்ன இப்படி பாத்திருச்சு அப்படின்னு நீனா நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அந்த ஐயர்கிட்ட நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்காக அவர் வெறும்பட்டியை தூக்கி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டேனா, அந்த மாடு என்னை முட்டிடுச்சு, அந்த காக்கா வீணா போன நெல்லை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருச்சுமா. அப்புறம் அந்த ரோஜா செடி முள்ள வச்சு என்ன குத்திடுச்சு. அதை நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளால முடிஞ்ச உதவியை கேட்குறவங்களுக்கு பண்ணணும், இவளை மாதிரி நல்லவளா இருக்கணும். என்ன போய் இப்படி பேச வச்சுட்டாங்க. தி எண்ட். போங்க.